கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து சொல்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைக்காக புலம்பல் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, சீயோன் குமாரத்தி பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவர்களுடைய பாவங்களோ அக்கிரமங்களோ இனிமேல் நினைக்கப்பட முடியாது, நினைக்கப்பட வாய்ப்பே கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் நினைக்கிறது இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திலே பாவம் தூக்கி வீசப்பட்டு இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் அக்கிரமத்துக்கு ஒரு தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். அக்கிரமத்தினால் பாவத்தினால் சிறைப்பட்டு போயிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர்கள் பாவத்தை விட்டு வந்த பொழுது மீண்டும் சிறைப்பட்டு போகுவதில்லை என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை தொழுது கொள்ளாத, கர்த்தரை நேசிக்காத, சத்தியத்தை அறியாத, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த ஏதோம், உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். அக்கிரமம் விசாரிக்கப்படும், பாவங்கள் வெளிப்படுத்தப்படும். ஸோ எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் அக்கிரமம் மறைக்கப்பட்டு விட்டது, பாவங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. இனி அவர்களுக்கு அக்கிரமும் பாவமும் வெளிப்படுத்தப்பட போவதில்லை. பரிசுத்தம் உள்ளவர்கள் நிச்சயமாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், நீதியை நிறைவேற்றினவர்கள், கர்த்தருடைய சபையிலே அங்கமாய் இருக்கிறவர்களுக்கு அக்கிரமமோ பாவமோ இனி நினைக்கப்படுவது இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம், கர்த்தரை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய கல்வாரி இரத்தத்தினால், சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தினால், இன்னும் உயிருள்ள இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களும் அவருடைய பாவங்களை இனி கர்த்தர் நினைக்கவே மாட்டார். பாவத்துக்கு உண்டான தண்டனை தீர்ந்தது, இனி தண்டிக்கப்படுவதில்லை, இனி கைவிடப்படுவதில்லை. இனி கண்ணீர் சிந்தினாலும் கண்ணீரை துடைப்பார் கர்த்தர். எனவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் நிச்சயமாக உங்களுடைய அக்கிரமங்களையோ பாவங்களையோ அவர் இனிமேல் நினைக்கிறதில்லை. ஆனால் ஏதோ கீழ்ப்படியாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறவர்கள், பொய்யை விரும்புகிறவர்கள், மாய்மாலத்தை நம்பி போகிறவர்கள், சத்தியத்தை புரட்டுகிறவர்கள், அவர்கள் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், அவர்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துவார். மறைமுகமாய் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பாவம் வெளிப்படுத்தப்படும். எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக பரிசுத்தமாகி பாவம் மன்னிப்பை பெற்று நாம் பாவங்கள் மறைக்கப்பட்டு வெளிப்படாதபடியாய் கர்த்தர் மூடி போடுவார். அப்படி இயேசு ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த லெபனான் ஜெபத்தோட்டம் பால் பண்ண பெஸ்ட் ஆஃப் சிறுமலை ரோடு 2 பாறை என்ற இந்த இடத்துல சோத்திரம் நாளை காலையில் 10 மணிக்கு விடுதலை உபவாசம் ஜெபம். இந்த பிசாசின் பிடி, பில்லி சுங்கி கட்டு, ஏவல் மந்திர கிரியைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்கள் அழைத்து கொண்டு வார்கள். செபிக்கிறவர்கள் வார்கள், இணைந்து செபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காலையில் 10 மணிக்கு இருக்கும், 1 மணிக்கு முடிஞ்சிடும். இங்கே உணவு வழங்கப்படும். எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.